ஸோ ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு கிருஷ்ணகிரி குக்கிங். இன்றைக்கி வந்து நம்ம 90 கிலோ மட்டன் பிரியாணி செஞ்சுக்கணும். ஸோ எத்தனை பேர் செஞ்சதுன்னு கேட்டிங்கன்னா 2 பேர் தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சொன்னது வந்து கம்மியாக தான் சொன்னாங்க, அதனால் நம்ம 2 பேர் போயிட்டோம். ஸோ அதுக்கப்புறமா வந்து அங்கே குவான்டிட்டி அதிகமாக பண்ணிட்டாங்க. ஸோ ஆளுங்களை வந்து கூப்பிடணுன்னா நம்ம ரொம்ப தூரமாக இருந்தோம், திரும்ப கூப்பிட முடியாது. ஸோ 2 பேர் வந்து இந்த வேலையை முடிச்சிட்டோம். ஸோ இந்த வேலைக்கு செஞ்சது கூட கஷ்டம் இல்லை, ஆனால் கறி ரொம்ப முத்தலான கறி. ஸோ அது வேக வைக்கிறது தான் வேலையே இருந்துச்சு. ஸோ முதல்ல வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, பட்டை, லோங்கி, ஏலக்காய், எண்ணெயை போட்டு நல்லா சூடாகிட்டு பின்னாடி வெங்காயம் போட்டோம். ஸோ வெங்காயம் போட்டுட்டு நல்லா வதக்கிட்டோம். ஸோ வதங்கிட்ட பின்னாடி என்ன போட்டுச்சுன்னா, நம்ம இஞ்சி, பூண்டு, மிளகாய் தூள், உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டோம். ஸோ நல்லா வதங்கிட்டு பின்னாடி என்ன பண்ணணும்னா, நம்ம கறி எடுத்துன்னு போட்டுட்டு தண்ணி 4 டப்பா போட்டு நல்லா வேக வைக்கணும். நல்லா கொதி வேற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஸோ அந்த கேப்பில் வந்து 2 நிமிஷம் கிண்டி விட்டுடுங்க. ஸோ நல்லா கொதி வந்துட்டு பின்னாடி கறி எடுத்து இந்த மாதிரி தண்ணி தெளித்து லைட்டாக கையில் அமுத்தி பார்த்தீங்கன்னா கறி அமுதணும். ஸோ அமுந்துடுச்சுன்னா நம்ம கறி வந்து வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ நல்லா வெந்துட்டு பின்னாடி என்ன பண்ணணும்னா, நம்ம வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, புதினா, தயிர், பச்சை மிளகாய், ஸோ இதெல்லாம் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு மூடியை போட்டு விட்டுடணும். ஸோ மூடி போட்டுட்டு ஒரு 2.5 நிமிஷத்துக்கு நீங்கள் நடுவில் கிண்டி விடுங்க. ஸோ நம்ம மசாலாலாம் நல்லா கொதிச்சு நல்லா வெந்துட்டு பின்னாடி என்ன பண்ணணும்னா, நம்ம லெமன் எடுத்துன்னு வந்து லெமன் கிளீனாக புழிஞ்சி அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம கிரேவியில் ஆட் பண்ணிடணும். ஸோ இந்த பாருங்க நல்லா நம்ம மசாலா கொதி இருக்குது. ஸோ இந்த கேப்பில் போய் நம்ம எலுமிச்சை பழம் புழிஞ்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ எடுத்துகிட்டு வந்த எலுமிச்சை பழம் நம்ம கிரேவியில் போட்டுடலாம். ஸோ கிரேவியில் போட்டுட்டு உப்பு காரம் எல்லாம் பார்த்துக்குவோங்க. ஸோ உப்பு காரம் எப்படி இருக்குன்னா, உப்பு காரம் லைட்டாக சுருக்குன்னு இருக்கணும், அவ்வளோதான், மற்றபடி ஒன்றும் கிடையாது. அதுக்கப்புறமா எடுத்துகிட்டு போய் நம்ம ஒலையை போக்கலாம். ஒலையில் வந்து எசன்ஸ் போட்டுக்கிறோம், அப்புறமா புதினா, உப்பு, அவ்வளோதாங்க. இப்போ உப்பு வந்து நம்ம லைட்டாக சுருக்குன்னு இருக்கணும், அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா, அரிசி வந்து ஆஃப் பாயிலாக வேகிக்கணும். கையில் எடுத்து அமுத்தி பார்க்கும்போது லைட்டாக அம்மணும், அவ்வளோதான். அப்புறமா நம்ம கூடையில் வடிச்சிடலாம். ஸோ கூடையில் வடித்து எடுத்துன்னு போய் நம்ம கிரேவியில் போட்டுட்டு தம்மு கொட்டிட வேண்டியது தான். ஸோ தம்மு எல்லாம் வெட்டியாச்சு. இப்போ நம்ம தம்மு உடைய போகிறோம். ஸோ இந்த பிரியாணியோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் கண்டிப்பாக பண்ணுங்கள். அண்ட் டாடா பை பை, see you later. ஆமாங்க, கடைசியில் வந்து நம்ம அரிசி இந்த வடிச்சிட்டு முன்னாடி, ஸோ இந்த பிரியாணியில் அரிசி எடுத்து கையில் நீங்கள் அமுத்தி பார்க்கணுன்னா அப்படியே கிளீனாக அமுந்து போயிடணும், அவ்வளோதாங்க.